டுடே இஸ் வெரி சொதப்பல் டே. இன்றைக்கி 2 சொதப்பல் நடந்துச்சு. நம்பர் 1 சொதப்பல் வந்து என்னோடய பிரேக்ஃபாஸ்ட். நான் வந்து எனக்கு 3 டேஸ் தொடர்ந்து லீவ் கொடுத்தாங்க என்னோட காம்ப் ஆஃப். அதனால் நான் காலையில் ஒரு 6 o'clock முழிச்சிட்டேன். ஸோ வந்து பிரேக்ஃபாஸ்ட் எடுத்து வெளில வச்சுருந்தேன். கொஞ்சம் அது ரொம்ப கூலிங்காக இருக்குமா, சரி கொஞ்சம் நேரம் கழிச்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு எடுத்து வெளில வச்சுருந்தேன். வந்து எடுத்து வச்சுட்டு தூங்கிட்டு எகெயின் நான் எழுந்தது 11 o'clock தான். ஸோ நல்லா தூங்கி லேட்டாக எழுந்தனால ரொம்ப நேரம் வெளில இருந்தனால என் பிரேக்ஃபாஸ்ட் கெட்டு போயிடுச்சு. எனக்கு கெட்டு போனத என்னால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. ஏன்னா நான் ஒரு 2 மாசமா சாப்பிட்றேன். ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாரி கெட்டு போயிருக்கு. அத எல்லாத்தையும் கீழ கொட்டும்போது எனக்கு அவ்ளோ மனசு வலி. ஏன்னா, அது ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட் எனக்கு கீழ கொட்டும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இந்த மாரி நூடுல்ஸு, அதாவது இந்த பாஸ்தா ஐட்டம் அதெல்லாம் கொட்டும்போது நான் ரொம்ப அதெல்லாம் கில்ட்லாம் ஃபீல் பண்ண மாட்டேன். ஆனா இத கொட்டும்போது என்னால தாங்கிக்கவே முடியல. அது ஒரு சொதப்பல். 2வது சொதப்பல் வந்து நான் லெமன் ரைஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு இன்னைக்கு இருந்தேன். ஆனா நான் பண்ண ரைஸ் வந்து குழஞ்சிடுச்சு. அந்த குழஞ்ச ரைஸ்ல லெமன் ரைஸ் நல்லா இருக்காது. கர்ட் ரைஸ் தான் நல்லாயிருக்கும். அதனால நான் லெமன் ரைஸ் பண்ண முடியல. இதுதான் நடந்தது 2 சொதப்பல்.